நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இந்த வீட்டுல வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தப்போ நீ எத்தனை தடவை எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்க? எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகத்துல இருக்கணும், ஞாபகம் மைண்ட்லயே இருக்கணும். வந்து உட்கார், நானு அந்த கடனை தீக்கணும். உட்கார்றா. வேணா, நான் தான் இப்ப சாப்பிடுறதுலன்னு உங்களுக்கு தெரியல. உன்னை நான் உட்காருன்னு சொன்னேன்டா. உட்கார். வேணா, நீ இன்னைக்கு குடிச்சே ஆகணும். இந்த குடி. வேணா. நீங்க உட்கார்ற, என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெகு அடிச்சுட்டு தான் நீ போகணும். என்னடா அவளை போய் வேலையை பார்க்க சொல்ற? நீ வந்து உட்கார்ற, நீ சாப்பிட்டுட்டு தான் இருந்து போகணும். அவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்களே பாருங்க. அது சரி, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். தொட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல்ல, நான் இதுக்கு இங்க ஓடி வர்றேன். கொஞ்சம் வழிவிடு, வழிவிடு. இருங்கப்பா, நானும் வந்துட்டேன். நீ எதுக்குடா? எதுக்கு வருவாங்க? லேட்டா ஒன்றும் வரல. கூத்து முதல்ல இதை கொடு. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ இதோட மூடி திறந்த உடனே எனக்கு வாசம் வந்துச்சு. ஐயா ஆஜராயிட்டேன். சரக்க போடு, சரக்க போடு. ரவுண்ட ஊத்துப்பா. அட என் பங்க போடு. நீ என்ன ரெஃபரியா? எவ்வளவு ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னு கணக்கு பாக்குறதுக்கு வந்திருக்கியா என்ன? உங்க கணக்க பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதானே, இங்க இருக்கிறது என்னோட புருஷன். அவரோட ஹெல்த்தை நான் தான் பாத்துக்கணும். ஓஹோ, நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே இவன் இப்படித்தான் இருந்தான். அப்பத்துல இருந்தே இவனோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தது இதோ நாங்க ரெண்டு பேரும் தான். ஆம்பளைங்க சரக்கு அடிக்கிற இடத்துக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போடி. வேணும் சொன்னது காதுல விழுந்ததுல. ஒண்ணு நீ வீட்டுக்குள்ள போயிரு, இல்ல எங்களுக்கெல்லாம் நீ ஊத்தி கொடுக்க ஆசைப்பட்டேன்னா தாராளமா உட்காந்து ஊத்தி கொடு. ஓகேவா? உங்களுக்கு என்ன விட பெட்டரா அனில் அக்கா நல்லா ஊத்தி கொடுப்பாங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்க வாங்க. இதோ வரேன். வாடா, உட்கார்ற. நீ இப்படி வாலாடிக்கிட்டு பின்னாடி போகலன்னா அவ என்னதான் பண்றான்னு பாக்கணும்ல. அப்படி வேற எதுவும் பண்ண மாட்டேன். நான் பாட்டு கிளம்பிட்டே இருப்பேன். பாருங்க, உங்களுக்கு உங்களோட அண்ணனுங்க வேணுமா இல்ல கட்டின பொண்டாட்டி வேணுமான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. பொண்டாட்டி தான் முக்கியம்னா நான் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என் கூட வந்தாகணும். ஒரு சொட்டு குடிக்காம இருக்கணும். குடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நான் கிளம்பிட்டே இருப்பேன். ஐயோ ஆஷா, போகல. நீ நான் பின்னாடியே போறேன். அவ கிடக்குற. நீ வேணானே, சொன்ன கேளுங்க. விடுங்க, உட்கார்றா. போயிட்டல்ல, சாம் உட்கார். அண்ணே வேணானே, நான் தான் விட்டுட்டேன். விடுங்க, சொன்ன அண்ணே விடுங்க. கேட்டு அவ பின்னாடியே போற. நீ பேசாம உட்காரு. சரக்கு அடிச்சுட்டு அப்புறமா போலாம். எவ்வளவு நாள் கழிச்சு ஒன்னா சேர்ந்துருக்கோம். நல்ல சரக்க போட்டுட்டு இவன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை காட்டுவியா? வாங்கி கப்பு கப்புன்னு ஆடுறா. அதெல்லாம் வேணானே, நான் இப்ப மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. முதல்ல இதை வாங்கி கொடுறா. இது இல்ல, மெடிசன்.
அல்சர் ஏய். அல்சருக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டாக்டர் அவ முன்னாடி தான் வச்சு சொன்னாரு, ஒரு சொட்டு சரக்கு கூட அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளு, அவ சொல்றது நீ கேட்கல. அண்ணே விடுனே, ஒண்ணு என்ன குடிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அண்ணே அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும்ண்ணே. இப்ப வேண்டாம், அல்சர் கொஞ்சம் கம்மியாகட்டும்ண்ணே. அண்ணே விடு. ஏய், அட. ஓ ஐயாவுக்கு அல்சரு. குடிச்சு குடிச்சு உடம்புல குடலும் இல்ல ஒண்ணும் இல்ல. புதுசா ஞானோதயம் வந்துருச்சு இவருக்கு. டேய் அது குடுறா. நீ மட்டும் தனியா குடிக்காதடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். ஷோ, அவ இப்ப அவளோட கஸ்டடியில் இருக்காண்டா. இது ஆபத்து தான். அது அவ இப்ப கோடீஸ்வரிடா. அவனோட சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல. பணம் எங்க இருக்கோ அவன் அங்க இருப்பான். இங்க இருந்து அவன் போனதாண்டா நல்லது. நீ ஊத்து, உன் கோவம் தீர்ற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊத்து. இங்க பாரு தம்பி, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்றேன். இங்க பாரு, எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைகளுக்கு அடிமைதான். ஏதோ ஒரு சில ஆம்பளைங்க தான் பொண்டாட்டியை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளைக்கு அடக்க முடியாதுடா. கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆம்பளைங்க தலையில பொம்பளைங்க ஏறி உட்காந்துருவாளுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நாம இந்த மாதிரி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய், உனக்கு என்ன இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? ஹரியானாவோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. நான் கிளாஸ்க்கு போயிட்டேன்னா ஹரியானாவோட கல்யாணம் வேலையா இருப்பாப்பா. ஓ, நல்ல பொறுப்பா வேலை பார்க்கறதுக்கு உன்னை விட்டு ஆள் கிடையாது பாரு. என்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பாருங்க. எல்லாரை விடவும் பொறுப்பா அதை நான் செஞ்சு முடிப்பேன். இப்ப நீ எதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும்னா உன்னோட படிப்புல தான். அதை விட்டுட்டு கல்யாணம் நடத்துறது இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு வாரத்துக்கு நான் ஹாஸ்டல் பக்கம் போக மாட்டேன். அப்படியே காலேஜுக்கு போனாலும் நான் வீட்ல இருந்தே போய்க்கிறேன். நீ என்னடா இப்போ வந்திருக்க? ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பி விட்டாங்களா? அப்படி இல்லைண்ணா, உங்களோட கல்யாணத்துல எல்லா வேலையும் பொறுப்பா நின்று நான் தானே செய்யணும். போன வருஷம் இங்க ஒரு கல்யாணம் நடந்துச்சு, பாலாவோடது. அப்போ நானும் இங்க இல்ல. அன்னைக்கு தான் நீ ரொம்ப பொறுப்பா இருந்திருக்கணும். இப்ப நான் இங்க இருக்கேன். இந்த கல்யாணத்தோட எந்த பாரத்தையும் வேற யாரும் எடுத்துக்க வேண்டாம். அது உங்களோட இஷ்டம். அப்புறம் கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் வருவாங்க. 20? ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு 4-5 பேரை கூப்பிட்டா மட்டும் போதும் தானே சொல்லியிருந்தேன். அப்படி 4-5 பேரை மட்டும் கூப்பிட என்னால முடியாது. வரதா இருந்தா 20 பேர் வருவோம், இல்லைன்னா யாருமே வரமாட்டோம்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அதான் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு திவ்யா வீட்டுல வரப்போறவங்களோட லிஸ்டையும் நான் கொடுத்துட்டேன். இப்ப சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா 20 பேர் வருவாங்க. நீங்க வேற யாராவது வர வேணாம்னு சொல்லிடுங்க. பாய், டேய். நான் கிளம்புறேன். நீ வரப்போறவங்களோட லிஸ்ட் கொடுத்தது உண்மையா? உண்மைதான். நம்மளோட சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? நான் யாரையும் கூப்பிடல. நம்ம ஃபேமிலிக்கு க்ளோஸா இருக்கிறவங்க யாரையுமே கூப்பிடல. நம்ம பக்கத்துல சரோஜாமா இருக்காங்க, அவங்களோட மகளையும் கூப்பிடல. கருணாகரன் மாமாவோட சொந்த மகளையும் நீ கூப்பிடல. அப்புறம் பாரதி சினிமாவோட 3 பசங்களையும். ஒருத்தன் மலேசியால இருக்கான், அவனை பத்தி விட்டுரு. மீதி இருக்கிற 2 பேரு, இந்த மாதிரி பல பேரை கூப்பிடாம விட்டுருக்கோம். அவங்கள நான் கூப்பிட விரும்பல, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சப்போ நீங்க சொன்ன இவங்களாம் எங்க போயிருந்தாங்க? இருந்த எல்லா சொத்தையும் வித்துட்டு வாடகை வீட்டுக்கு நம்ம குடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுல யாராவது ஒருத்தர் நம்மள வந்து பார்த்தாங்களா? நம்ம இருக்கோமா இல்ல நம்ம இறந்து போயிட்டோமான்னு ஒருத்தர் வந்து நம்மள பார்த்தாங்களா? இப்படிப்பட்டவங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற மரியாதையை கூட நீ நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற. அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது அவனுக்கு அவங்க கம்பெனி கொடுக்கறதுக்காக ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த நன்றி கூட நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் இல்லையே. ஒரு பிரயோஜனமும் இல்லாத சொந்தக்காரங்களை கூப்பிடலன்னு நீங்க இப்பவும் வருத்தப்படுறீங்க. என் கல்யாணத்துக்கு கூடவே இருக்கணும்னு, கல்யாண பொண்ண கல்யாண மண்டபத்திலேயே கை பிடிச்சி கூட்டிட்டு வரணும்னு அப்படி நினைச்சவதான் என் பாலா. உங்களோட சொந்த பொண்ணு. அவளை நம்ம எல்லாருமே போய் தேடி பார்க்கலான்னு உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. என்ன, அவ இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இனி அவளை பத்தி நினைச்சு சங்கடப்பட என்னால முடியாது. கண்ணு நிறைஞ்சு மனசு வலிக்கும் போது மட்டும்தான் வருத்தமா இருக்கும்னு நினைக்காத. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற வேதனை கூட எனக்குள்ள நிறைய இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அதை பத்தி புரியும். இந்த வீட்டுல என்னோட ஆசைகளுக்கோ துன்பங்களுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லாம இருக்கேன். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அது எதுவுமே என்னை பாதிக்காதுன்ற ஒரு நிலைமை தான்.
என்னங்க எங்க போறீங்க? ஆஃபீஸுக்கு தான். ஏன் இப்படி பண்றீங்க? 2 நாளா ரெஸ்ட் எடுத்துட்டான்ல, அது போதும். இதுக்கப்புறம் லீவ் கேட்டேன்னா அது சரி வராது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்டிச்ச பிரிச்சதுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு போனாலே போதும். இப்போ நீ என்ன சொல்ற ஜெயா? என் ஒர்க் நிறையவே பெண்டிங் ஆயிடும். ஒருவேளை எந்திரிக்க முடியாம பெட்லயே படுத்து கிடந்தா இந்த ஒர்க் எல்லாம் யார் பண்ணிருப்பா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அடம் பிடிக்க வேண்டாம். நான் சொல்றத கேட்டா போதும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் போலனா சரியா இருக்காது, அதனாலதான். உங்க மேனேஜரோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இந்த வீக் ஃபுல்லா நீங்க வேலைக்கு போக வேண்டாம். தலையில அடிபட்டிருக்கு, காய ஆற லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது பைக்ல போக வேண்டாம். பைக்ல போக வேண்டாமா? வேற எப்படி? உங்க சம்பளத்துல பாதி சம்பளம் வாங்குறவன் கூட கார்ல தான் போறான். நாம ஒரு கார் வாங்கலாம். அப்படி கார் வாங்கும்போது எந்த அடியும் படாதுல்ல. நீ என்ன கடைக்காரனா ஆக்கிட்டு தான் அடங்கு போல. ஷோ, இந்த காலத்துல கார் வாங்குறதுல ஒரு கடனே இல்லைங்க. வாங்குறப்ப கடன் இருக்காது, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கடன்காரனே ஆவேன். நம்ம கிட்ட ஒரு கார் இருந்தா ரிச்சா இருக்கும்ல. ஓஹோ, அப்படின்னா நான் ஒரு லோக்கல்னு சொல்ல வரியா நீ? என் வீட்டுக்காரர் ஒரு ஸ்டார் ஆச்சே. சில சமயத்துல உன்னோட எண்ணங்கள் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்காது, அதனால்தான். என் மேல இருக்க கோவம்லாம் போயிடுச்சு உனக்கு? ஆமா, இதுக்கப்புறம் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? சும்மா தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். அதனால்தான் நான் தேவையில்லாத ஆபத்தை சந்திச்சேன். நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ என்னன்னு சொல்லு. போன வாரம் உங்களோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது யாரு என்னோட ஃபோன் பண்ணிக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரியலங்க. நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியில வரத பார்த்துட்டு நான் காலை கட் பண்ணிட்டேன். ராத்திரி வந்த அந்த நம்பரை நோட் பண்ணி என் சந்தேகத்தை கிளியர் பண்ண அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஹலோ, இது யாரோட வீடு? நீங்க யாரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல, இது எந்த இடம்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இடமும் வீடை பத்தியும் சொல்றேன். முதல்ல நீங்க எங்க இருந்து ஃபோன் பண்றீங்க? அது வந்து பாலான்னு ஒரு பொண்ணு அங்க இருக்காளான்னு கேட்கதான். பாலசுதாவா? ஆமா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அங்க இருக்காளா? என்ன பண்ண மாமா? நீங்க சொல்ற பாலசுதாங்கிற பேர்ல இங்க யாருமே இல்ல. நீங்க தப்பா கால் பண்ணிருக்கீங்க. இனிமே பார்த்து ஃபோன் பண்ணுங்க. அப்படி ஒரு பொண்ணு அங்க இல்லவே இல்லைன்னு அந்த லேடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ராங் நம்பர் போட்டிருக்காங்க. என்னோட சந்தேகத்தினால நான் அந்த நோட் பண்ணி சிஐடி வேலையை பார்த்துட்டேன். அப்பவே அது தப்புன்னு முடிவு பண்ணிட்டேன். என் மனசுல இருக்கிற சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். அத்தை சொல்றதாங்க சரி. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே மனப்பூர்வமா செய்றீங்க. மனசுல எந்த கலங்கமும் இல்லை. ஆனா நான் தான் இதை புரிஞ்சுக்காம போயிட்டேங்க. இனிமே நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன சரி பண்ணிட்டியா என்ன? உங்களை சொல்லலைங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்காக ஆப்பமும் முட்டைக்கறியும் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரியா செல்லம்? அப்பா கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடணும். நாளைக்கு நான் ஸ்டாக் எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறேன். என்னோட பேண்ட் ஷர்ட்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி வை. ஏண்டி, நான் உங்கள்கிட்ட தானே சொன்னது கேட்டுச்சா இல்லையா? முதல்ல இந்த மாதிரி சோம்பேறித்தனமா உட்காராம எந்திரிச்சு நில்லு. சுவிட்ச் போட்ட ஓடுற மிஷின் இல்ல நானு. நீங்க சொல்ற வேலை செய்யறதுக்கான ஆரோக்கியம் இப்ப என் உடம்புல இல்ல. உனக்கு ஆரோக்கியத்துல என்னடி பிரச்சனை? இந்த நாக்குல தளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? டயர்டா இருந்தா நீ சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே? அதுக்கு கிச்சனுக்குள்ள போய் நான் தான் சமைக்கணும். சமைக்க வேண்டியதானே? உனக்கு பசி எடுத்தா நீ தான் கிச்சனுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும். ஜெயில இருக்கிற எனக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்கா என்ன? இன்னைக்கு நான் இங்க தான் இருப்பேன். நீ கிச்சனுக்கு போய் வாய்க்கு ருசியா தான் சமைச்சு கொடு. வேற யாரையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். ஓ, நான் உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு மேல ஆயிடுச்சுல்ல. ஓ, சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்தா போதும். இங்க பாரு,
நீ பாட்டுக்கு வேலை பார்க்கலன்னா இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. சுமேஷ், டேய் வேணு. டேய், ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு? எதுக்கா? நீ இவள ரூமுக்குள்ள பூட்டி வச்சு டார்ச்சர் பண்றேன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நீ யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியாடி? ரூம்ல பூட்டி வச்சா என்னால எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? டேய், கேள்வி எல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம். முதல்ல வா வா, சொல்றது கேளு. வா. டேய் டேய், கையை விடு. டேய், அந்த கமிஷன்ல இருந்து இங்க ஆபீசர் வந்துட்டு இருக்கிறதா என்னோட ஃப்ரெண்டு ராஜன் சொன்னான். கூடவே போலீஸும் வராங்களாம். அந்த கதவை திறக்க வேண்டாம், நான் தான் அதை லாக் பண்ணேன். சதீஷ் அண்ணா, எது கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடலன்னா அந்த கமிஷன் போலீஸோட வந்து உன்னை கூப்பிட்டுருப்பாங்க. டேய், ஃபேமிலி வெல்ஃபேர் கமிஷன்ல இருந்து இங்க ஸ்டாஃப்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக? அது எதுக்குன்னா நீயும் வேணும் சேர்ந்து இங்க இருக்கிற பொண்ணுங்க 2 பேரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு தான். கம்ப்ளைண்ட்ல உங்க 2 பேர் பேர்ல யாரு பேர் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இவளோட அப்பனோ இல்ல சொந்தக்காரங்களோ கூட கேஸ் கொடுத்துக்கலாம்டா. என்ன விஷயம்? அது வெல்ஃபேர் கமிஷன்ல இருந்து இங்க ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாரை தூக்கிட்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா தூக்கிட்டு போயிருவாங்க. டேய் வேணும், இங்க பாரு. ஒருவேளை நான் மறுபடியும் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி அனிலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளோ? ஏய் அனிலா, அனிலா, ஏய் அனிலா, எங்கடி இருக்க? வேணா, யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் மகளிர் அணிலேருந்து நம்மளை என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. யாருடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க? நீங்க ஒரு ஆள் அடிச்சு தள்ளினீங்கல்ல, பாலாவோட மாமாவை, அந்த ஆளா கூட இருக்கலாம். அந்த ஆள் அடிச்சதுக்கு மகளிர் ஆணையம் எதுக்கட இங்க வரணும்? பாலாக்காவை வீட்டுல பூட்டி வச்சிருக்கீங்கன்னு புகார் கொடுத்திருப்பாங்க. ஏய், அதுக்கு தான் வராங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏடா, நீ இவ்வளவு கூட்டிட்டு ஓடி வந்துட்டல, ஒருவேளை அதை என்கொயரி பண்றதுக்கு வராங்களோ? அதுக்காகலாம் வரமாட்டாங்க. நீங்க அண்ணிய ரூம்ல பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏய், யார் சொன்னது நான் அவளை பூட்டி வச்சிருக்கேன்னு? இங்க வா, வந்து பாரு. நீயே பாரு, கதை திறந்தானே இருக்கு. அவங்க வந்தது உன்னை தேடித்தான். தோ இவளை கூட்டு வந்தல, அதுக்காக தான். ஒருவேளை இருக்குமோ? நாம ரூம்ல போய் இருக்கலாம். நாம இங்க இல்லன்னு அம்மா கிட்ட சொல்ல சொல்லிடுறோம், சரியா? அப்புறம் வேணும்னா ஒருவேளை அவங்க எங்களை தேடி வந்திருந்தாங்கன்னா நாங்க இங்க இல்லன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா கோடிக்கணக்கான சொத்து அது நமக்கு இல்லன்னு ஆயிடும். நாங்க வெளியில போயிருக்கோன்னு சொன்னா போதும். இந்த வீட்ல யாரும் இல்ல போல இருக்க. அண்ணன் தம்பிங்க 3 பேருமே ஃபேமிலியோட இருக்கானுங்க. அதனால கண்டிப்பா இங்க இருப்பானுங்க. சுபத்ரா மேடம், நாம வரத கேள்விப்பட்டு அவங்க எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க போல. நீங்க உட்கார்ந்துருக்கல, ஏன்டா கதவை திறக்காம இருக்க? கதவை திறந்து விடுறதுக்கு நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரனா? யாருன்னு போய் பாரு. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் கதவை திறந்து விடுங்க. என்ன ஆச்சு? நாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வரோம். இவங்க பேரு சுபத்ரா மேடம். இந்த ஃபேமிலிக்கு எதிரா ஹியூமன் ரைட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்க வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மேடம்? வேணுகோபால் இல்லையா? அங்க நிக்கிறார்ல, அவர்தான் வேணுகோபால். இங்க பாருங்க, வேணுகோபால் நீங்க தானே? ஆமா. வேணுகோபாலோட பொண்டாட்டி தானே பாலசுதா? இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே மேடம். வேணுகோபால் கிட்ட கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க உங்க பொண்டாட்டி பாலசுதாவை டார்ச்சர் பண்றதாவும், கர்ப்பிணியா இருக்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ரூமுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறதாவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷன்ல கொடுத்திருக்காங்க. ஐயோ, நாங்க கனவுல கூட அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் மேடம்.
இந்த போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தலையில இடிதான் விழும். இதுக்கு உங்ககிட்ட இருந்து சரியான பதில எங்க கிட்ட சொல்லவே இல்லை. இங்க யாரையும் ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கல. வேணும்னா நீங்களே போய் பாருங்க. எங்க மேல இருக்கிற கோபத்தினால யாரோ கொடுத்த போலி கம்ப்ளைண்ட் இது. அத பாலசுதாட்ட கேட்டு நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க. நீங்க பாலசுதாவை கூப்பிடுங்க. பாலாவை கூப்பிடுமா? மா பாலாமா, பாலாமா, மா, உன்னை பார்க்கறதுக்காக ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வாமா. பொண்ணுங்களுக்கு வீட்லயோ இல்ல பொது இடங்களையோ நடக்கிற அக்கிரமத்தை வச்சு விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. நீங்க உங்க பொண்டாட்டிய டார்ச்சர் பண்றதா எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் 20,000 ரூபாய் பெனால்ட்டியும் கட்டணும், தெரிஞ்சுக்கோங்க. அட வாமா. பாருங்க, இவதான் என் பொண்டாட்டி பாலசுதா. இவளை நான் ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வைக்கலன்னு எப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? பாலசுதா இங்க வாமா. போமா. கர்ப்பிணியா இருக்கிறதுனால இந்த வீட்ல ரொம்ப அக்கறையா பாத்துக்க வேண்டிய ஆளுதான் பாலசுதா. அதுக்கு ஆப்போசிட்டா இந்த வீட்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை எங்ககிட்ட நீங்க சொல்லலாம். புருஷன் சைட்ல இருந்தோ இல்ல அவங்க அப்பா அம்மா சைட்ல இருந்தோ இல்ல கூட பிறந்தவங்க சைட்ல இருந்தோ மனசளவுலயும் உடல் அளவுலயும் இவங்க உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா என்ன? பாலசுதா, யார நினைச்சும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களை அந்த மாதிரி யாராவது டார்ச்சர் பண்றாங்களா என்ன? டார்ச்சர் பண்ணிருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.